Welcome to Mechanical Studies, CATIA V5, presented by P. Saravakumar. Tutorial 2. இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்கெட்சர் டூல் ஒர்க் பெஞ்சில் ஆப்ரேஷன் டூல் பார், கன்ஸ்ட்ரெயின்ட் டூல் பார், ஸ்கெட்ச் டூல் பார் அண்ட் 2D அனாலிசிஸ் இது எல்லாமே இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டுட்டோரியல் 1 வீடியோவில் ப்ரொஃபைல் டூல் பார் ஃபுல்லாக பார்த்தோம். அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இங்கே வாங்க, வந்தால் தான் கொஞ்சம் புரியும். சரி, உள்ள நம்ம கேட்டியா உள்ளே போகலாம். கேட்டியாவில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட், மெக்கானிக்கல் டிசைன், ஸ்கெட்சர், இதில் பார்ட் நேம் கொடுக்கணும். பார்ட் நேம் டிஃபால்ட் நேம் கொடுத்தாலும் சரி தான். இதை நம்ம டுட்டோரியல் 2 கொடுத்துடலாம். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா கேட்டியா V5 டுட்டோரியல் 2 பார்ட் நேமில் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு பார்ட் டிசைன் ஒர்க் பெஞ்சில் இருக்குது. நம்ம ஸ்கெட்ச் போகணுன்னா ஏதாவது ஒரு பிளேன் செலக்ட் பண்ணணும். OEZ பிளேன் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன், கன்ஸ்ட்ரெயின்ட், ஸ்கெட்ச் டூல்ஸ் அண்ட் 2D அனாலிசிஸ். ஓகே, ஆப்ரேஷனில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கார்னர் ஆட்டோக்கல்ல ஃபில்லட்னு சொல்லுவோம். பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் இருக்குது. ரெக்டாங்கிள் கார்னரில் நம்ம ஃபில்லட் பண்ணணும். செலக்ட் பண்ணிக்கங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணாலே இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஒன்று ட்ரிம் ஆல் எலிமெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ட்ரிம் ஃபஸ்ட் எலிமெண்ட், நோ ட்ரிம், ஸ்டாண்டர்ட் லைன் ட்ரிம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ட்ரிம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நோ ட்ரிம். ஓகே, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரிம் ஆல் எலிமெண்ட். நம்ம எந்த லைன் செலக்ட் பண்ணுறோமோ ஃபில்லட் ஆகிட்டு மிச்சம் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா லைன்லாம் ட்ரிம் ஆயிரும். பாருங்கள், இந்த 2 லைன் எந்த கார்னர் பண்ணுமோ அந்த 2 இடத்துலையும் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபில்லட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் ட்ரிம் ஃபஸ்ட் எலிமெண்ட். ட்ரிம் ஃபஸ்ட் எலிமெண்ட்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த லைன் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த லைனை டெலிட் ஆயிரும். ஃபஸ்ட்டு நான் எந்த லைன் செலக்ட் பண்ணுறேன், செகண்ட் எந்த லைன் செலக்ட் பண்ணுறேன்னா ஃபில்லட் கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எலிமெண்ட் எது செலக்ட் பண்ணீங்களோ அது டெலிட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டாக செலக்ட் பண்ணுறேன், இதை செகண்ட் எலிமெண்ட்டாக செலக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எது செலக்ட் பண்ணமோ அது ட்ரிம் ஆயிரும். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு இங்கே கார்னர் பண்ணோம். இது பார்த்தீங்க அப்படின்னா நோ ட்ரிம். நோ ட்ரிம் அப்படின்னா என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கும். நம்மளுக்கு ஃபில்லட்டும் கிரியேட் ஆகிருக்கும், ஆல்ரெடி இருக்கிற ஆப்ஜெக்டும் அப்படியே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நோ ட்ரிம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் லைன் ட்ரிம். ஸ்டாண்டர்ட் லைன் ட்ரிம் அப்படின்னா இந்த கார்னர் மட்டும் வந்துடும், மிச்சம் எக்ஸ்ட்ரா இருக்க லைன் போயிடும். எக்ஸ்ட்ரா லைன் போயிடும், மிச்சம் அந்த கார்னர் மட்டும் அப்படியே இருக்கும். இது எக்ஸ்ட்ரா லைன் ட்ரிம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ட்ரிம். அந்த எக்ஸ்ட்ரா லைன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் தெரியும் நம்மளுக்கு. ஏன்னா இந்த எக்ஸ்ட்ரா லைன் நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் ஐ மீன் டாட்டர் லைனில் தெரியும். ஓகே, அந்த எக்ஸ்ட்ரா லைன் ட்ரிம் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வித் நோ ட்ரிம். இந்த எக்ஸ்ட்ரா லைன் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கும், பட் ட்ரிம் ஆகிருக்காது.
தெரியும். இது எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் வந்து தெரியும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்னர் வந்து நம்ம இதில் வந்து பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம சாம்பரிங் அதே மாதிரி தான் நம்ம கார்னர் பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து கருவியாக இருக்கும். இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். பாருங்கள், சாம்பர் இதுலேயே அதே மாதிரி தான். ட்ரிம் ஆல் எலிமெண்ட்ஸ், ட்ரிம் ஃபஸ்ட் எலிமெண்ட், இந்த மாதிரி அதில் என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயே இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு 2 லைன் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கொடுத்துக்கலாம். இங்கே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து ஆங்கிள் லென்த் கொடுத்துக்கலாம். இல்லைனா வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லென்த், ஃபஸ்ட்டு லென்த் அண்ட் செகண்ட் லென்த் கொடுத்துக்கலாம். தென் இந்த சாம்பரோட ஆங்கிள் அண்ட் ஃபஸ்ட் லென்த் இதுவும் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன இருக்குது, ஆங்கிள் அண்ட் ஹைப்போடீசியஸ். ஓகே, இதில் வந்து ஆங்கிளும் லென்த்தும் வந்து கொடுப்போம். நீங்கள் அப்படியே கொடுத்தீங்கன்னா ஆங்கிள் வந்து 45 டிகிரி, நீங்கள் எந்த ஆங்கிள் வேணால் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி லென்த்து வந்து கொடுத்துக்கலாம். அது என்ன தெரியும், லென்த் இங்கே இருக்குது, ஆங்கிள் வந்து 45 டிகிரி இங்கே பார்த்தா தெரியும், இங்கே இருக்கும். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் செகண்ட் லைன் 2 லென்த் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லென்த் அண்ட் செகண்ட் லென்த் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் லென்த் வந்து ஒரு 30 அண்ட் செகண்ட் லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கிரியேட் ஆயிரும். ஓகே, நம்ம செலக்ட் பண்ணுவீங்களா, ஃபஸ்ட் இந்த லைன் செலக்ட் பண்ணோம், இதோட ஹைட் வந்து 30 mm அண்ட் செகண்ட் லைன் இது செலக்ட் பண்ணோம், இதோட லென்த் வந்து 50 mm. இந்த மாதிரி எப்படி வேணாலும் வந்து நம்ம சாம்பரிங் பண்ணிக்கலாம். இந்த சாம்பரிங்கில் அதே மாதிரி நிறையா இருந்துச்சு பார்த்தீங்க இல்லையா, சாம்பரிங்கில் ஒரு 2 கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு இதெல்லாம் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறலாம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்லாம் அப்படியே வந்து கிரியேட் ஆகும். கார்னரில் என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து கிரியேட் ஆகும். ஓகே, சாம்பர் வந்து எல்லா ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கார்னர் சொன்னோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் சாம்பரில் இருக்க எல்லா ஆப்ஷன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ரீலிமிட்டேஷன்ஸ். இது வந்து ட்ரிம் ஆப்ஷன், ட்ரிம், பிரேக், இந்த மாதிரி பாருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ட்ரிம். நீங்கள் எந்த லைன் தேவையோ இந்த எக்ஸ்ட்ரா அந்த 2 லைனை வந்து நம்ம ட்ரிம் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குன்னா எந்த லைன் தேவையோ அந்த 2 லைனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இந்த லைன் அண்ட் இந்த லைன் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்க வந்து நம்மளுக்கு வந்து ட்ரிம் ஆகிடும். அதே மாதிரி சப்போஸ் இந்த 2 லைன் இந்த இன்டர்செக்ஷனுக்கு இந்த பக்கமாக இருக்க இந்த 2 லைன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இது மட்டும் இருக்கும், மிச்சம் அந்த 2 லைனும் வந்து டெலிட் ஆகிரும். இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிம் ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் ஆப்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மொத்தமாக வந்து ஒரே லைனாக இருக்குது. இந்த லைனை வந்து இந்த இன்டர்செக்ஷன்லேருந்து நம்ம 2ஆக பிரிக்கணும் அப்படின்னா இந்த பிரேக் பாயிண்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த லைனை வந்து நம்ம ட்ரிம் பண்ண போகிறோம் த்ரூ இந்த லைனை வச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லைனு, இது ஒரு லைன், 2 லைனாக வந்து பிரிஞ்சிருச்சு தெரியும். அன்டூ பண்ணிக்கலாம். அன்டூ பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா Ctrl Z. இப்போ ஒரே லைனாக இருக்குது, திரும்ப பாருங்கள். இப்போ ஒரே லைனாக இருக்குது. இதை 2 லைனாக வந்து பிரேக் பண்ணோம் அப்படின்னா பிரேக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த லைனை தான் வந்து நம்ம பிரேக் பண்ண போகிறோம். எந்த லைனுக்கு எந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்லேருந்து 2ஆக பிரிக்கணும்னா இந்த பாயிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இது ஒரு லைன், இது ஒரு லைன், 2 லைனாக வந்து இது வந்து பிரேக் ஆகிடும். ஓகே,
ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிம், குயிக் ட்ரிம். குயிக்காக வந்து ட்ரிம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் இந்த எரேசர் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த லைன் ட்ரிம் பண்ணுமோ அப்படி செலக்ட் பண்ணால் அப்படியே வந்து எரேஸ் ஆகிரும். ஓகே, செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணி அப்படின்னா எரேஸ் ஆகிரும். அதே மாதிரி நீங்கள் ஒரு டைம் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி நான் சொன்னது தான். இதே மாதிரி டபுள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மல்டி டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லைன் டெலிட் பண்ணணும், இந்த லைன் டெலிட் பண்ணணும், இந்த லைன் டெலிட் பண்ணணும், இந்த லைன் டெலிட் பண்ணணும், கண்டினியூஸாக வந்து நீங்கள் டெலிட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆர்க். க்ளோஸ் ஆர்க்குன்னா அவங்கள ஒரு ஆர்க் இருக்குது, அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த க்ளோஸ் ஆர்க் வந்து கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, க்ளோஸ் ஆர்க் கொடுத்துட்டு எந்த ஆர்க் க்ளோஸ் பண்ணுவோம் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிளாக வந்து கிரியேட் ஆகிரும். ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்னா இந்த மாதிரி ஆர்க் இருக்குது, ஒரு ஃபுல் சர்க்கிள் இருக்குது அப்படின்னா ஒரு ஆஃப் இங்கே இருக்குது, இன்னும் நம்மளுக்கு இதோட ஆப்போசிட் ஆஃப் வேணும் அப்படின்னா ஆப்போசிட் செக்ஷன் வேணும் அப்படின்னா இந்த காம்ப்ளிமெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆர்க் செலக்ட் பண்ணி அப்படின்னா அதோட ஆப்போசிட் சைடு வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீலிமிட்டேஷன் டூல் பாரில் இருக்கிற ஆப்ஷன்ஸ். இதான் ஒன்றுனா வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் டூல் பார். எல்லாமே வந்து ஆப்ரேஷனில் இருக்கிற சப் டூல் பார்ஸு ஒன்றுனா வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிரர் ஆப்ஷன். சும்மா அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இதுக்கு ஒரு ஆக்சிஸ் வரைஞ்சிக்கலாம். மிரர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஆக்சிஸ் லைனில் ஒரு சென்டர் லைன் ஏதாவது ஒன்று வேணும். மிரர் ஆப்ஷன், எந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம மிரர் பண்ண போகிறோம் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். த்ரூ எந்த ஆக்சிஸ்க்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம மிரர் பண்ணோம். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதோட மிரர் ஆப்ஜெக்ட் வந்து இங்கே வந்து கிரியேட் ஆகிடும். ஓகே, இதான் வந்து மிரர். நெக்ஸ்ட்டு சிமெட்ரினா இதோட ஆப்போசிட் சைடு ஒரிஜினல் பார்ட்ஸ் வந்து இருக்காது, டூப்ளிகேட் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகிடும். மிரர்னா ஒரிஜினலும் இருக்கும், டூப்ளிகேட்டும் ரெண்டுமே வந்து கிரியேட் ஆகும். சிமெட்ரி அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிற ஆப்ஜெக்ட் அப்படியே அந்த ஆப்போசிட்டில் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகே, சிமெட்ரி செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஜெக்ட் வந்து சிமெட்ரி பண்ணணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு அந்த சென்டர் லைன் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதோட டூப்ளிகேட் வந்து இந்த பக்கம் கிரியேட் ஆகிடும், அதோட உல்டா ஷேப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்லேட் அப்படின்னா ஆட்டோ கார்டு யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அரே ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து ரெக்டாங்குலர் அரே அண்ட் சர்க்குலர் அரே யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் அரே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதை வந்து லீனியராக எத்தனை ஆப்ஜெக்ட் வேணுமோ அதை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட், இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேணும். ஓகே, த்ரூ இந்த டைரக்ஷனில் எந்த டைரக்ஷன் வேணுமோ அந்த டைரக்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் வேல்யூ டிஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா 50 mm கொடுத்துருக்காங்க. லீனியராக 50 mm கொடுத்தீங்கன்னா 50 mm டிஸ்டன்ஸில் வந்து கிரியேட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் டிஸ்டன்ஸ் சேஞ்ச் பண்ணனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்லேட் ஆப்ஜெக்ட் இது நம்பர்ஸ் வந்து 3 டூப்ளிகேட்ஸு
இங்கேருந்து ஒரு 250 mm டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். லீனியராக ஏதாவது லைன் ஏதாவது போட்டு வச்சுருந்தீங்கன்னா இது கொடுத்துக்கலாம். இந்த லைனுக்கு நேராக வேணும் அப்படின்னு. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஒரே சேம் ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுக்கலாம். ஹரிசாண்டலா, வெர்டிகலா, இன்க்ளைண்டா நீங்கள் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சர்க்கிள் மட்டும் இல்லை, எந்த ஆப்ஜெக்டை வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டூப்ளிகேட்டாக வந்து நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட். இது அதே மாதிரி தான். ஒரு சர்க்கிள் இருக்கு. சர்க்கிளில் வந்து இன்னொரு பிளான்ச்செல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா யூஸ் ஆகும். பிளான்ச்சில் ஒரு ஹோல் இருக்குது. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 ஹோல்ஸ் 6 ஹோல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் நீங்கள் ஆங்கிள் எடுத்து நீங்கள் கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இதுக்கு அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் ரொட்டேட் கொடுத்துக்கலாம். டூப்ளிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3. ஓகே, எந்த ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் இது பண்ண போகிறீங்களோ அப்போ செலக்ட் பண்ணிங்க. அதோட எந்த சென்டர் ஆக்சிஸ், இந்த சென்டர் ஆக்சிஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண போகிறீங்க. ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஜெக்ட். இன்ஸ்டன்ஸ்னா ஒரிஜினல், இன்ஸ்டன்ஸ்னா டூப்ளிகேட் எத்தனை கிரியேட் பண்ண போகிறீங்களோ அதுதான். 3ன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே 4 எக்ஸ்ட்ராவாக 3 ஹோல்ஸ் வந்து கிரியேட் ஆகும். எக்ஸ்ட்ரா 3னா 3 + 1 4. அப்போ 360/4 அப்படின்னா 90 டிகிரி கொடுங்க. 90 டிகிரி கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா 90 டிகிரிக்கு 4 ஹோல்ஸ் வந்து ஈக்குவலாக கிரியேட் ஆகிரும். இல்லை கம்மியான டிகிரி கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி வந்து கிரியேட் ஆகும். சப்போஸ் சென்டர் பாயிண்ட் 60 டிகிரி கொடுத்தீங்கன்னா 60 டிகிரிக்கு 4 ஹோல்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, நீங்கள் என்ன ஆங்கிள் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இதில் வந்து 12 ஹோல்ஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா 12/360 எவ்வளோ வரும்? 30ங்களா? 30. இங்கே வந்து 11 கொடுக்கணும். ஓகே கொடுத்தீங்கன்னா 12 ஹோல்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகே, இதான் வந்து ரொட்டேட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஸ்கேல். ஸ்கேல் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 1:1 ட்ரா பண்ணுறோம். அதை வந்து நம்ம 1:2 இல்லைனா வந்து பெரிய ஆப்ஜெக்டை வந்து சின்ன ஆப்ஜெக்டாக பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணோம். இது வந்து 1:1 இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம 1:2 பண்ண போகிறோம் அப்படின்னா இதை நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணுறோம். ஒரு சென்டர் ஆக்சிஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ 0.2 1:2 பண்ண போகிறோம்னா இங்கே வேல்யூ வந்து 2 கொடுக்கணும். 2 கொடுத்தீங்கன்னா இங்கே டூப்ளிகேட் வந்து கிரியேட் ஆகிருக்கும். தெரியும், ஒரிஜினலும் இருக்குது, டூப்ளிகேட் இருக்குது. ஒரிஜினல் வேணால் நீங்கள் வந்து எடிட் பண்ணிடலாம். ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். டூன்னு கொடுங்க. ஸோ டூப்ளிகேட் மட்டும் கிரியேட் ஆகிடுச்சு, ஒரிஜினல் வந்து டெலிட் ஆகிடுச்சு. ஏன் இந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா சப்போஸ் நீங்கள் தப்பாக வந்து ஸ்கேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அன்டூ பண்ணிக்கலாம். அதனால தான் வந்து அந்த டூப்ளிகேட் மோட் தேவையா இல்லையான்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்செட். ஆப்செட்னா ஒரு சர்க்கிள் இருக்குது. இதை வந்து நீங்கள் ஒரு 10 mm ஆப்செட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஆப்செட் ஆகிருக்கு. இந்த வேல்யூ வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் 100 mm வந்து நீங்கள் ஆப்செட் பண்ணணும்னா ஆப்செட் கொடுத்தீங்கன்னா அதே சர்க்கிள் வந்து 50 mm ஆப்செட் டிஸ்டன்ஸில் வந்து கிரியேட் ஆகிடும். சர்க்கிளுக்கு மட்டும் இல்லை, லைன் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் பண்ணலாம், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு தான் வந்து இதெல்லாம் பார்க்குறோம். இதை வந்து நான் ஒரு 100 mm பண்ண போகிறேன் அப்படின்னா கொடுத்துட்டு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ வந்து கொடுத்தீங்க அப்படின்னா 100 mm கொடுத்தீங்கன்னா
100 mm வந்து ஆஃப்செட் ஆகிருக்கும். ஓகே, ஓகேங்களா? இந்த ஆப்ஜெக்ட்லாம் சரி, இந்த இதெல்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 3D ப்ராஜெக்ட் 3D எலிமெண்ட். இது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஆப்ஜெக்ட் இருக்கு, இதில் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டாக ஒரு ஸ்கெட்ச் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு irregular ஷேப்பில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இதை வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். திரும்ப நம்ம இதுலேருந்து வந்து ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பெயிண்டில் தான் ட்ரா பண்ண போகிறோம் திரும்ப. அப்போது நம்ம இந்த லைன் நம்மளுக்கு தேவைப்படுது. இதுலேருந்து நம்ம எதாவது கட் பண்ண போகிறோம், எதாவது ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம திரும்ப இதே ப்ரொஃபைல் வந்து நம்ம ட்ரா பண்ணுறது வந்து கஷ்டம். அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் 3D எலிமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு அந்த லைன் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த லைன் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். திரும்ப நீங்கள் இந்த லைன்லேருந்து நீங்கள் எது வேணாலும் கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு கீ கட் பண்ணோம் அப்படின்னா கீ கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம எப்பயுமே ஒரு ஆப்ஜெக்ட் ட்ரா பண்ண போகிறோம், நம்ம பேர் பண்ண போகிறோம், 3D பண்ண போகிறோம் அப்படின்னா அது வந்து க்ளோஸ்டு ப்ரொஃபைலாக இருக்கணும். இப்போ இந்த ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி இங்கே வரைக்கும் ஃபுல்லாக ஓப்பனில் இருக்குது. இதை நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா லைனையும் வந்து நம்ம எரேஸ் பண்ணோம். பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் இருக்குது, இந்த லைன் இருக்குது, நம்ம எக்ஸ்ட்ரா லைனில் வந்து ட்ரிம் பண்ண போகிறோம். ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் வந்து திரும்ப நம்ம இங்கே க்ரியேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி க்ரியேட் பண்ணாலும் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகாது.
அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனை வந்து நம்ம அந்த 3D ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தேவையில்லாத லைனை வந்து எரேஸ் பண்ணிடலாம். எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம கீவே கட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து இந்த ப்ரொஃபைல் வந்து க்ளோஸ்டாக இருக்குது. இப்போ நம்ம பார்ட் டிசைன் போயிட்டு பாக்கெட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஷேப்பில் வந்து கட் ஆகிரும். ஓகே, ஓகே, இது மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் 3D எலிமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷனில் இருக்கிற எல்லா கமாண்ட்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வந்து பார்க்கலாம். கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னா இல்லை, சப்போஸ் ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒன்று இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் லைனில் இருக்குது, ஒரே ஒரு லைன் மட்டும் பச்சை கலரில் இருக்குது. ஓகே, இப்போ இந்த லைன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படின்னா ஒரு டிராயிங் போடுறோம், ஒரு பேப்பரில் நம்ம டிராயிங் போட போகிறோம்னா அந்த டிராயிங் போடுறது அந்த பேப்பரில் அதே இடத்துல இருக்கும். பட் நம்ம இங்கே ஆட்டோ கேட்டையால் வந்து போடுறோம் அப்படின்னா இந்த பிளேனில் வந்து நம்ம போட்டிருக்கோம், இந்த டிஸ்பிளேல போட்டிருக்கோம். பட் ஆனால் இந்த டிராயிங் வந்து இதே இடத்துல இருக்காது. நம்ம இப்படி பிடிச்சி இப்படி மூவ் பண்ணோம் அப்படின்னா மூவ் ஆகும், இந்த டைமென்ஷன்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஹோல்ட் பண்ணி மூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த டைமென்ஷன்லாம் சேஞ்ச் ஆகும். இருக்கிற ஷேப் வந்து அப்படியே இருக்காது, ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, இந்த மாதிரி இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு ப்ராப்பராக வந்து எல்லாத்துக்கும் வந்து நம்ம டைமென்ஷன்ஸ் கொடுக்கணும். டைமென்ஷன்ஸ் கொடுத்தா அப்படி தான் இந்த டிராயிங் வந்து இந்த பேப்பரில் இருக்கும். அதே மாதிரி இதான் வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இந்த ரெஃபரன்ஸ்லேருந்து இந்த டிராயிங் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் வந்து இதை வந்து நம்ம கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும். இந்த இடத்துல இருந்து இந்த டிராயிங் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்ற வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு தான் வந்து இந்த கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணுறோம். கன்ஸ்ட்ரெயின்ட் ஒன்றும் இல்லை, இது வந்து நம்ம கொடுக்குற டைமென்ஷன்ஸ் தான். கன்ஸ்ட்ரெயின் 2 டைப்ஸ் இருக்குது, ஜாமெட்ரிக்கல் டைமென்ஷன்ஸ் அண்டு டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரெயின் அண்டு ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரெயின்னா இந்த டிஸ்டன்ஸு, ஐ மீன் லென்த்து, பெர்த்து, ஹைட்டு, டயாமீட்டர், ஆர்க் இதெல்லாம் கொடுப்போம். ஓகே, ஆங்கிள் இதெல்லாம் கொடுப்போம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டயாமீட்டர் கன்ஸ்ட்ரெயின். அண்டு ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரெயின்னா பேரலலிசம், பெர்பெண்டிகுலரிட்டி, வெர்டிகல் லைன், ஹரிசாண்டல் லைன் இதெல்லாம் வந்து கொடுப்போம் இல்லைங்களா. அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இப்போ கன்ஸ்ட்ரெயின் பண்ணலாம். எல்லாத்துக்குமே டைமென்ஷன் கொடுக்குறோம். இது ஒரு டைமென்ஷன் கொடுங்க. இப்போ வந்து இந்த டிராயிங் ஃபுல்லாகவே வந்து க்ரீன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம டைமென்ஷன் கொடுக்குறோம். எந்தெந்த டைமென்ஷன்லாம் கொடுத்தா இந்த டிராயிங் வந்து ஃபுல்லாக வந்து க்ரீன் ஆகுதுன்னு வந்து நம்ம இப்போ பார்க்கணும். ஓகே, நல்லா லென்த்து கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் கொடுத்துட்டே இருக்கலாம். இதோட ஹைட்டு, நெக்ஸ்ட்டு இதோட ஹைட்டு, இதோட
ரேடியஸ் கொடுக்க தேவையில்லை. ஏன் அப்படி டபுள் கிளாவர்னா அதோட ஹைட் ஃபுல்லாக கொடுத்துட்டு நம்ம இந்த டிஸ்டன்ஸ் கொடுக்கறதுனால நம்ம ஏதாவது ஒரு டிஸ்டன்ஸ் வெயிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓவர் கன்ஸ்ட்ரெயின் வந்து வராது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் நம்ம சொல்லிக்கலாம். இதோட லென்த்து இதோட ஆர்க்கு, நெக்ஸ்ட்டு இந்த லென்த்து. ஓகே, மேக்ஸிமம் எல்லாமே கொடுத்துட்டோம். பட் என்ன இன்னும் இதெல்லாம் வந்து ஒயிட் கலரில் இருக்குன்னு பார்க்கலாம். மூவ் ஆகலை. ட்ராயிங் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸ்லேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு நம்ம இன்னும் கொடுக்கல. ரெஃபரன்ஸ்லேருந்து இங்கேருந்து இந்த லைன் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஹரிசாண்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுக்கணும். இங்கேருந்து ஆல்ரெடி வந்து அதே லைன் தான் போட்டுருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளைண்டாக இருக்குது. நம்ம வந்து ஹரிசாண்டலாக வேணும் அப்படின்னா இது வந்து நம்ம ஹரிசாண்டலாக மாற்றிக்கலாம். இதுதான் வந்து நம்ம ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ட் பண்ணுறோம். இது செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த லைன் வந்து ஹரிசாண்டலாக வேணும்னா ஹரிசாண்டல் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஹரிசாண்டலாக ஆகிடும். பட் ஆனால் நம்ம இங்கே டைமென்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் வந்து இது மிஸ்டேக் ஆகுது. ஒரு டைமென்ஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துட்டு ஹரிசாண்டல் கொடுத்தீங்கன்னா அது வந்து இப்போ ஹரிசாண்டல் ஆகிடும். ஓகே, இப்போ என்ன பிரச்சனைனா இதோட லென்த் வந்து நம்ம கொடுக்கணும். லென்த் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங் ஃபுல்லாகவே வந்து கன்ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. ஓகே, இந்த லைன் வந்து டெலிட் பண்ணால் தெரியும். டெலிட் பண்ணிட்டு இங்கே ஒயிட் லைன் தெரியுதுங்களா? இப்போ இந்த லைனை வந்து நீங்கள் புஷ் பண்ணி பார்த்தாலே தெரியும் எந்த பக்கம் மட்டும் மூவ் ஆகுதுன்னு. எந்த பக்கம் மட்டும் மூவ் ஆகுது, எந்த லைன் மட்டும் இப்போ மூவ் ஆகுது, இந்த லைன் மட்டும் தான் இப்போ வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? இதை நம்ம புஷ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த லைன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த லைனுக்கு வந்து நம்ம இன்னும் டைமென்ஷன்ஸ் கொடுக்கலன்னு அர்த்தம். அப்போ இந்த லைனோட டைமென்ஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதோட டைமென்ஷன் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கன்ஸ்ட்ரெயின் ஆயிரும். நீங்கள் இப்போ இந்த டிராயிங்கை பிடிச்சி இப்போ இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மூவே ஆகாது. ஓகே, டிராயிங் வந்து பிடிச்சி மூவ் பண்ணிங்கன்னா மூவே ஆகாது. இப்போ என்ன அர்த்தம்னா அந்த பேப்பரில் இங்கே தான் டிராயிங் இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ டிராயிங்கும் அந்த பிளேஸ் விட்டு மூவ் ஆகாது. அதே மாதிரி டைமென்ஷன்ஸும் வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகாது. நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம 2D அனாலிசிஸ் சொன்னோம் இல்லைங்களா, 2D அனாலிசிஸில் போயிட்டு ஸ்கெட்ச் சால்விங் ஸ்டேட்டஸ் இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன வருது, ஐசோ கன்ஸ்ட்ரெயின்னா ஃபுல்லாகவே வந்து கன்ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் ஒரு டைமென்ஷன் டெலிட் பண்ணிடலாம். டெலிட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒரு ஒயிட் லைன் தெரியுதா, இப்போ வந்து இது ஃபுல்லாக வந்து கன்ஸ்ட்ரெயின் ஆகணும்னு அர்த்தம். இப்போ கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன காட்டுது, அண்டர் கன்ஸ்ட்ரெயின் காட்டுதா. இப்போ நீங்கள் உள்ளே போயிட்டு ஸ்கெட்ச் அனாலிசிஸ் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எங்கே வந்து அண்டர் கன்ஸ்ட்ரெயினாக இருக்குன்னு பார்க்கலாம். இந்த 0.8 சர்க்கிள் 2 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரெயினில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தாலே தெரியும் எது இந்த பாயிண்ட்டு அண்டர் கன்ஸ்ட்ரெயினில் இருக்குது. ஓகே, நீங்கள் இப்போ அங்கே தான் வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும். என்ன அர்த்தம்னா இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியல. ஓகே, இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியல, இல்லைனா இங்கேருந்து இந்த சென்டர் பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு தெரியல. ஓகே, இங்கேருந்து இந்த பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு தெரியல. ஓகே, இல்லைனா இங்கேருந்து இந்த பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு தெரியல. நம்ம இப்போ ஏதாவது ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்தா கூட இப்போது அது வந்து ஃபுல்லாக கன்ஸ்ட்ரெயின் ஆயிரும். நம்ம ஃபஸ்ட்டு முன்னாடி இந்த லைனோட லென்த்து கொடுத்தோம். நம்ம இப்போ இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் கொடுக்கலாம். இங்கேருந்து
இதோட டிஸ்டன்ஸ் கொடுத்தா கூட இப்போ ஃபுல்லாக கன்ஸ்ட்ரெயின் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் கன்ஸ்ட்ரெயின். ஓவர் கன்ஸ்ட்ரெயினா ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி நம்ம இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டோம், இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ், இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேர் என்ன பண்ணுன்னா இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணோன்னா எவ்வளோ வருமோ அந்த டிஸ்டன்ஸை வந்து இங்கே வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஆல்ரெடி சாஃப்ட்வேரே வந்து கால்குலேட் பண்ணிடும். நம்ம அதை எக்ஸ்ட்ராவாக கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து காட்டும், பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வயலட் கலரில் காட்டும். அப்போ என்ன அர்த்தம்னா ஆல்ரெடி கன்ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு இந்த ஏரியா, நீங்கள் திரும்ப வந்து ஓவர் கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இப்போ போய் நீங்கள் அனலைசிஸ் கொடுத்தீங்கன்னா ஓவர் கன்ஸ்ட்ரெயின் காட்டும். ஓகே, ஆல்ரெடி கன்ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து நீங்கள் டைமென்ஷன் கொடுத்து பண்ணுறீங்க, நான் தேவையில்லாத டைமென்ஷன்ஸ் ஏதோ கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். தேவையில்லாத ஏதோ ஒன்று நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஐசோ கன்ஸ்ட்ரெயின். ஓகே, நீங்கள் வந்து எப்பயுமே ஒரு டிராயிங் ஸ்கெட்சர் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஷேப் வந்து நீங்கள் ட்ரா பண்ணி முடிச்சிடலாம். பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம இதை ஃபுல்லாக வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணுவோம். கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறது தான் வந்து நமக்கு கஷ்டம். அது வந்து நீங்கள் எல்லாம் டிசைன் பழகுறீங்க அப்படின்னா இந்த டிராயிங்கை ஃபுல்லாக வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ண தெரிஞ்சுக்கணும். கன்ஸ்ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா தான் நீங்கள் அடுத்து பார்ட் டிசைன்லாம் வந்து நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் எப்போ ஸ்கெட்ச் பண்ணாலும் அது எப்பயுமே வந்து ஃபுல் கன்ஸ்ட்ரெயின் பண்ணிடணும். பண்ணிவிட்டு நீங்கள் போய் பார்ட்டில் வந்து ஒர்க் பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஸ்கெட்சை திரும்ப ஓப்பன் பண்ணி ஏதாவது சின்ன சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா பார்ட்டில் இருக்க ஃபுல்லாகவே வந்து சேஞ்ச் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து எப்பயுமே ஃபுல்லாக வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணி வைக்கிறது நல்லது. ஓகே, இது வந்து கான்ட்ராக்ட் கன்ஸ்ட்ரெயின். கான்ட்ராக்ட் கன்ஸ்ட்ரெயினும் ஒன்றும் இல்லை, சப்போஸ் இங்கே ஒரு லைன் இருக்குது, லைனும் இந்த சர்க்கிளும் வந்து கான்ட்ராக்டில் இருக்கணும் அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு இந்த லைன் இந்த கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து கான்ட்ராக்டில் இருக்கும். ஒரு 2 ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா 2 ஆப்ஜெக்டும் வந்து கான்ட்ராக்டில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த கான்ட்ராக்ட் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்தீங்கன்னா கான்ட்ராக்டில் வந்துடும். தான் வந்து கான்ட்ராக்ட் கன்ஸ்ட்ரெயின். இதெல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், இதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடிட் மல்டி கன்ஸ்ட்ரெயின். சப்போஸ் நம்ம இப்போது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு டைமென்ஷன் கொடுத்துருக்கோம், நம்ம வந்து கரெக்டான ஒரு டைமென்ஷன் கொடுக்கணும், இந்த பாயிண்டில் இல்லாமல் கரெக்டான டைமென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றா செலக்ட் பண்ணியும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் 3239 3240 கொடுக்கணும்னா அதை எந்த டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணணுமோ நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணாலே இங்கே வேல்யூ வரும், இதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். 3240 அப்படி கொடுத்தீங்கன்னா 3240 இது கொடுத்தீங்கன்னா டைமென்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இல்லை நீங்கள் எல்லா டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஒன்றுனா செலக்ட் பண்ணியும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இந்த எடிட் மல்டி கன்ஸ்ட்ரெயின் கொடுத்தீங்கன்னா இதோட எல்லா டைமென்ஷனும் வந்துடும். நீங்கள் வந்து இங்கே போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம், எந்த லைனோ அதோட வந்து இங்கே வந்து ஹைலைட் ஆகும். ஓகே, சப்போஸ் இது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதோட வேல்யூ எங்கே இருக்கோ அது வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் ஹைலைட் ஆகும், அந்த வேல்யூ வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது 794 இருக்குது, நான் 795 கொடுக்குறேன். இது டைமென்ஷன் இல்லாமல் போட்டதுனால நான் அப்படியே கொடுக்குறேன். நீங்கள் கொடுக்குறதுனா கரெக்டான வேல்யூ இருக்குது ட்ராயிங்கில் இருக்குன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். 1430. நெக்ஸ்ட் வந்து 925. 1220. 1500. Next 869, 870. ஆல்ரெடி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். அதை 2445. 2445. ஓகே, கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா டைமென்ஷன்ஸ் வந்தும் சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா, எல்லா டைமென்ஷனும் சேஞ்ச் ஆகிடுச்சுங்களா, இதான் வந்து கன்ஸ்ட்ரெயின். ஓகே, எதுவுமே டிராயிங் போடுறீங்கன்னா டிராயிங் ஃபுல்லாகவே வந்து இந்த க்ரீன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணோம். ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் வந்து ஸ்கெட்ச் சால்விங் ஸ்டேட்டஸில் போயிட்டு நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம்.
இது ஐசோ கன்ஸ்ட்ரெயினா அண்டர் கன்ஸ்ட்ரெயினா இல்லை ஓவர் கன்ஸ்ட்ரெயினா பார்த்துக்கணும். எப்பயுமே வந்து ஐசோ கன்ஸ்ட்ரெயினில் இருக்கிறது நல்லது. கிளிக் பண்ணிங்கன்னா ஐசோ கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு வரணும். வந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது, அனிமேட் கன்ஸ்ட்ரெயின். அனிமேட் கன்ஸ்ட்ரெயின்னா ஏதாவது ஒரு மெக்கானிசம் வந்து நம்ம பண்ணுறோம், அது வந்து 2Dயில் பண்ணுறோம், 2D அனிமேட் தான் அது. 2Dயில் வந்து நம்ம பண்ணுறோம், அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அனிமேட் ஆகுது, ஃபங்க்ஷன் ஆகுன்றது வந்து நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சிலிண்டர் அண்ட் பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட் நான் வந்து ட்ரா பண்ணுறேன். டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். சரிங்க, டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். இது 150 mm. இது வந்து 50, ஒரு 45. ஓகே, இது வந்து இந்த சென்டர் லைனுக்கு சென்டராக இருக்கணும்னு கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து எப்படி கன்ஸ்ட்ரெயின் கொடுக்கணும்னு பார்க்கலாம். இது வந்து ஜாமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். இந்த லைனும் இந்த லைன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிக்கல் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து சென்டராக இருக்கணும். இது வந்து அலோவ் சிமெட்ரி கொடுத்துட்டு எந்த லைன் செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு வந்து சென்டராக வந்துடும். அதான் தெரியும். இப்போது இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸும் இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும். ஏன்னா மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸும் 22.5 அதே மாதிரி இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸும் 22.5. என்ன அர்த்தம் அப்படின்னா இதோட சென்ட்ரு ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, சென்ட்ரு ஆக்சிஸ்லேருந்து இந்த லைனோட டிஸ்டன்ஸும் இந்த லைனோட டிஸ்டன்ஸும் வந்து சேமாக இருக்கும். இது வந்து அலோவ் சிமெட்ரி ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ட்ராயிங் போட போட ஒரு புதுசாக ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் அப்பப்போ அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, நான் புதுசாக ஏதாவது யூஸ் பண்ணுறேன்னா நான் இன்டிமேட் பண்ணுறேன், நீங்கள் வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஹைட் கொடுத்துக்கலாம். ஹைட் வந்து 150 mm. ஒரு 20 கொடுத்துக்கலாம். ஓகே, ஒரு சர்க்கிள் போடுங்க, ஒரு ரேடியஸ் இருக்கிற மாதிரி போட்டுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு லைனு, ஒரு லைன் போடுங்க. இப்போ நீங்கள் மூவ் பண்ணுறப்போ இங்கே வேறு மாதிரி தெரியும் இந்த ப்ளூ கலர் ஐக்கான். இங்கே சென்ட்ரு வரப்போ அது வந்து டார்க்காக தெரியும், பார்த்தா தெரியும். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே இந்த எட்ஜஸ்லாம் வரப்போ டார்க்காக தெரியும். அதே மாதிரி மிடில் பாயிண்ட் வரப்பையும் டார்க்காக தெரியும். கீழே போகிறப்போ டார்க்காக தெரியாது, பார்த்தா தெரியும். நீங்கள் மிடில் பாயிண்ட் வேணுன்னா இங்கே வச்சாலே தெரியும். இப்போ என்ன அர்த்தம்னா இது மிடில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு லைனு இங்கேருந்து ஒரு லைன் போட்டோம். இப்போ வந்து சிலிண்டர் பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட் போட்டிருக்கேன். இதை வந்து அனிமேட் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து மூவ் பண்ணிங்கன்னா தெரியும். மூவ் பண்ணிங்கன்னா இந்த இதில் வந்து ரொட்டேட் ஆகுது.
ஆனால் பட் இந்த கிராங்க் வந்து ஒரே டைமென்ஷனில் இருக்குது, ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா அதோட டைமென்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுதுங்களா? ஆனால் அப்படிலாம் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. சேஞ்ச் ஆகாமல் இருந்தால் தான் இந்த பிஸ்டன் வந்து மேலேயும் கீழே வந்து மூவ் ஆகும். இப்போ இந்த லைனோட டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிறதுனா என்ன ஆகுதுன்னா அந்த பிஸ்டன் வந்து மேலேயும் கீழே மூவ் ஆகலை. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கனெக்டிங் ராடோட டைமென்ஷன் வந்து கொடுத்துடலாம். கனெக்டிங் ராடோட டைமென்ஷன் வந்து கொடுத்துடலாம். ஒரு 100 mm கொடுத்துடலாம். இப்போ மூவ் பண்ணிங்கன்னா வெளியே போகுது. நம்ம குறைச்சிக்கலாம். ஒரு 85 கொடுத்துக்கலாமா? இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது வைக்க போகுது. இது வரப்போ பிஸ்டன் வெளியே வந்து வேணா இந்த டிஸ்டன்ஸ் பண்ணோம் ரிலீஸ் பண்ணிங்க. 60 கொடுத்துடலாம். இதே வந்து 60 கொடுத்துருங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன இருக்குது, இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரெயினில் இருக்குது. அண்டர் கன்ஸ்ட்ரெயினில் இருக்குது. வந்து ஐசோ கன்ஸ்ட்ரெயின் ஆகணும். ஐசோ கன்ஸ்ட்ரெயின் ஆகணும்னா இந்த கிராங்கோட ஆங்கிள் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ அந்த ஆங்கிள் வந்து நம்ம கொடுத்துடலாம். ஆங்கிள் வந்து நம்ம கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கன்ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு, ஐசோ கன்ஸ்ட்ரெயின். இது வந்து இதை வந்து அனிமேட் பண்ணி பார்க்கலாமா? அனிமேட் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துட்டு எந்த ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகணுமோ அது வந்து இந்த ஆங்கிள் சேஞ்ச் ஆச்சுன்னா தான் அது ரொட்டேட் ஆகும். இப்போ 49 இருக்குது, அது 50, 60 இந்த மாதிரி ஆங்கிள் சேஞ்ச் ஆச்சுன்னா அது வந்து ரொட்டேட் ஆகும். ஆங்கிள் வந்து 45லேருந்து அது டிஃபால்ட்டாக ஒன்று காட்டுது, நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ரிப்பீட் கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே ஆகிட்டு இருக்கும். நீங்கள் போயிட்டு இப்போ ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் 0லேருந்து 360 வரைக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா கொடுத்து ப்ளே பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்து அனிமேட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் எதாவது மெக்கானிசம் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை அனிமேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, 0 to 360 டிகிரி. நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் அதிகமாகச்சுன்னா மெதுவாகும். சப்போஸ் நான் இப்போ 20 கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்பீடாக வந்து ப்ளே ஆகும். நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 100 கொடுத்தீங்க அப்படின்னா மெதுவாக வந்து இந்த மாதிரி ப்ளே ஆகும். நீங்கள் வந்து அனிமேட் பண்ணி பார்க்கலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேட் கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகே, நீங்கள் ஏதாவது ஒரு மெக்கானிசம் பண்ணுறீங்கன்னா 2Dயில் நீங்கள் பண்ணி அது கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுதான்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கெட்ச் டூல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரீட் ஆப்ஷன் இருக்கும். கிரீட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கிரீடு வந்து கிரியேட் ஆகும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் பண்ணி காட்டுறேன், இது நல்லா தெரியுதுங்களா? ஓகே, இப்போ நீங்கள் ஒரு லைன் போடுறீங்க, பாக்ஸ் போடுறீங்கன்னா கிரீடு உள்ளெல்லாம் நீங்கள் வந்து பாக்ஸ் பண்ண முடியும் எப்படி வேணாலும். இப்போ ஸ்னாப் டு பாயிண்ட் கொடுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இன்டர்னல் பாயிண்ட், அந்த பாயிண்டில் மட்டும் தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும், எண்ட் பண்ண முடியும். நடுவில்லாம் போட முடியும் அவங்களால. இந்த பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகி அதே மாதிரி இந்த பாயிண்ட் ஏதாவது ஒரு பாயிண்டில் தான் வந்து நீங்கள் போட முடியும். ஸ்டார்ட் ஆகி இந்த மாதிரி. ஓகே, நீங்கள் ஸ்னாப் டு கிரீட் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளெல்லாம் போட்டுக்கலாம். எங்கே வேணால் ஸ்டார்ட் பண்ணி எப்படி வேணால் உங்களால் போட முடியும். ஓகே, இதோட வேல்யூஸ் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இதோட வேல்யூ அந்த கிரீடோட வேல்யூ இருக்கு இல்லைங்களா, இதையும் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். எங்கே செட் பண்ணணும்னா டூல்ஸு, ஆப்ஷன் போயிட்டு மெக்கானிக்கல் டிசைன் ஸ்கெட்ச் நினைக்கிறேன், ஸ்கெட்சரில் வந்து ஸ்னாப் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸ்னாப் பாயிண்ட் வந்து 100 mm இருக்குது. அதே மாதிரி அலோ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 mm. வெர்டிகலில் 100 mm, ஹரிசாண்டலில் 100 mm, ஸ்கொயர் தான். இந்த மாதிரி கிராஜுவேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, உள்ள சின்ன சின்ன பாக்ஸாக இருக்கும்,
அது வந்து 10 mm பார்க்கலாம். ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே ஒரு கிரிட் மட்டும் ஃபுல்லாக காட்டுறேன். ஓகே, இந்த கிரிட் எடுத்துக்கலாம். இப்போ இதோட டைமென்ஷன் பாருங்களேன். சப்போஸ் ஒரு லைன் போடுறோம், சும்மா போட முடியாது. கிரிட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுதுங்களா. இப்போது நம்ம 100 mm 100 mm கொடுத்தோம் இல்லையா. இது மாதிரி முடியுது 200 mm மட்டும் மெஷர் பண்ணி பார்க்கலாம். 100 mm இதே மாதிரி இது வந்து 100 mm ஹரிசாண்டல் 100 mm உள்ள வந்து உள்ள கிராஜுவேஷன் இருக்கு இல்லையா. அது வந்து எவ்வளோ கொடுத்தோம், நம்ம 10 mm கொடுத்தோம். இங்கே ஒரு லைன் போட்டு நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்க எவ்வளோ வருது, 10 mm. ஓகே, இந்த மாதிரி அந்த கிரிடோட வேல்யூஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் சில டிராயிங்ஸ்லாம் போடுறப்போ இதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும் கிரிட்லாம். ஓகே, இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். பார்ட் டிராயிங் போட்டு நம்ம ஸ்கெட்சர் போகிறப்போ ஸ்கெட்சர்லேருந்து பார்ட் டிராயிங் போகிறப்போ சில லைன்லாம் நமக்கு தேவை இல்லாமல் இருக்கும். சில ரெஃபரன்ஸ் லைன்லாம் வந்து நம்ம ட்ரா பண்ணி நம்ம பண்ணுவோம். இந்த ரெஃபரன்ஸ் லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவை இருக்காது. ஓகே, சப்போஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வரைஞ்சி காட்டுறேன். இதை நம்ம வந்து டெலிட் பண்ணிடலாம். ஓகே, ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இது வந்து நம்ம ரிவால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா இது ஒரு ஆக்சிஸ் கொடுக்கணும். ஓகே, நான் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறேன். நம்ம இங்கேருந்து இதை வந்து நம்ம பார்ட் டிசைன் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம வந்து ரொட்டேட் ஆப்ஷன் கொடுக்குறேன், சாப்ட் ஆப்ஷன். இதை வந்து கொடுக்குறோம் அப்படின்னா என்ன காட்டுது, ஸ்கெட்சர் சைட் ஸ்கெட்சர் இஸ்ன்ட் வேலிட் ஃபார் ஃபியூச்சர். இந்த ஃபியூச்சர் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த ஸ்கெட்சர் வந்து வேலிடாக இல்லை காட்டுது. அப்படின்னா அர்த்தம்னா இந்த ப்ரொஃபைல் வந்து ஓப்பனில் இருக்குது. நம்ம க்ளோஸ் ப்ரொஃபைலாக பண்ணோம், ஏன்னா இதை மட்டும் தான் வந்து ரிவால்வ் பண்ண முடியும். இதையும் வந்து நம்மளுக்கு இப்போது ட்ராயிங்காக காட்டுது. இதை வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக மாற்றணும். என்ன பண்ணணும்னா இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு இருக்கு இல்லைங்களா, கன்ஸ்ட்ரக்ஷன் அது ஸ்டாண்டர்ட் எலிமெண்ட். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் எலிமெண்ட்டாக இப்போது சேஞ்ச் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து டாட்டர் லைனாக தெரியுதா. இப்போ வந்து நீங்கள் பார்ட் டிசைன் போயிட்டு ரெஃபரன்ஸ் எலிமெண்ட் தெரியல அப்படின்னா ஓகே, இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். தேவையில்லாத லைன் நம்ம பார்ட் டிசைன் போகிறப்போ அந்த லைன் தேவையில்லை அப்படின்னா நம்ம அதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மோடுக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா நம்ம பார்ட் டிசைன் போகிறப்போ அந்த லைன் வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆப்ரேஷனில் இருக்க எல்லா டூல்ஸ் பார்த்துட்டோம், கான்ஸ்டன்ட்ல இருக்க எல்லா டூல்ஸ் பார்த்துட்டோம், ஸ்கெட்சர்லையும் பார்த்துட்டோம், இந்த 2D அனாலிசிஸ் அதுவும் வந்து பார்த்துட்டோம். எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற டூல்ஸ். ஸ்கெட்சரில் அதிகமாக யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாமே நம்ம மேக்ஸிமம் பார்த்துட்டோம். சப்போஸ் டிராயிங் எங்கேயா மறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு டிராயிங் விண்டோவுக்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த க்ரீன் கலர் ஃபிட் ஆல் இன் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக சென்டராக வந்துடும். சப்போஸ் நீங்கள் ரொட்டேட் பண்ணுறப்போ புதுசாக ரொட்டேட் பண்ணுறீங்கன்னா எங்கேயா போய் ஒழிஞ்சிக்கும் டிராயிங் எல்லாம். எங்கேயா டிஸ்பிளேல டிராயிங்கே இல்லை, ஆனால் இருக்கும்னு நமக்கு தெரியாது, தேடிட்டு இருப்போம். எங்கேயோ இழுத்துட்டு இப்படி பார்த்தோன்னா தெரியாது. நம்ம ஃபிட் பண்ணோம் அப்படின்னா ஃபிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபிட் ஆயிரும். ஃபிட் ஆயிடுச்சு, பட் ஆனால் வந்து கரெக்டான பொசிஷனில் இல்லை, எப்படியோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஸ்கெட்ச் ட்ரா பண்ணோம்.
2D பிளேனில் இருந்தால் தான் நம்ம ட்ரா பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நார்மல் வியூ இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து நார்மல் வியூக்கு வந்துடும். நார்மல் வியூக்கு வந்துருச்சுங்களா, வந்து நம்ம ஈஸியாக வந்து ட்ரா பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் புதுசாக ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ மவுஸில் தெரியாமல் வந்து சென்டர் பட்டன் இப்படி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி ரொட்டேட் ஆயிரும். அப்போ திரும்ப கரெக்டான பொசிஷன் கேட்டு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா கஷ்டப்பட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஓன் பண்ணி பண்ணுவீங்க. அது கரெக்டாக வரணும்னா ஒன்றும் இல்லை, இந்த நார்மல் வியூ கொடுத்தீங்கன்னா நார்மல் வியூக்கு வந்துடும். ஓகேங்களா, இவ்வளோதான் வந்து ஸ்கெச்சரில் வந்து இந்த 2 டுட்டோரியல் 1 டுட்டோரியல் 2 இந்த 2 வீடியோ பார்த்தீங்கனாலே ஃபுல்லாக வந்து ஸ்கெட்சர் கவர் பண்ணிடலாம். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸ்கெட்சர் டிராயிங் சில சிம்பிள் டிராயிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டிராயிங் வரைக்கும் எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் எல்லா கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து நான் ஸ்லோவாக எடுக்கிறேன், வீடியோ வந்து பெருசாக இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் ஸ்லோவாக வந்து நீங்கள் கற்றுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கோர்ஸை வந்து கற்றுக்குங்க. நீங்கள் வந்து டிசைன் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறையா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஸ்பீடாக வந்து சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி எல்லா டூல்ஸும் வந்து உங்களால் ஃபெமிலியர் ஆக முடியும். ஓகே, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லுங்கள். உங்கள் ஜூனியராக இருந்தாலும் சரி, நீங்கள் போயிட்டீங்க முடிச்சு போனீங்கன்னா உங்கள் ஜூனியருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சீனியருக்கு வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.